வணக்கங்களே. பள்ளி மாணவர்களுக்கான ஆண்டு இறுதித் தேர்வு ஏப்ரல் மாதம் தொடங்கி நடைபெற்றது. வெயிலின் தாக்கம் அதிகரித்த நிலையில் இறுதித் தேர்வு அட்டவணையில் மாற்றம் செய்து திட்டமிட்ட நாட்களுக்கு முன்பாகவே தேர்வை முடித்து ஏப்ரல் 4வது வாரம் முதல் அனைத்து மாணவர்களுக்கும் கோடை விடுமுறையானது ஆரம்பமானது. கோடை விடுமுறையை முன்னிட்டு சுற்றுலா செல்லுதல், பண்டிகைகளில் கலந்து கொள்ளுதல், சொந்த ஊர்களுக்கு பயணம் செல்லுதல் என மாணவர்கள் உற்சாகமாக தங்களுடைய விடுமுறை நாட்களை கொண்டாடி வருகிறார்கள். விடைத்தாள் திருத்தும் பணி, மாணவர் சேர்க்கை ஆகிய பணிகளும் முடிந்து ஆசிரியர்களுமே தற்போது விடுமுறையில் உள்ளனர். பள்ளிகள் வழக்கமாக ஜூன் முதல் வாரத்தில் திறக்கப்படும். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாகவே ஜூன் தொடக்கத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் ஜூன் 2வது வாரம் 3வது வாரங்களில் தள்ளிப்போனது. எனவே இந்த ஆண்டும் பள்ளிகள் திறப்பு குறித்து தேதி முன்கூட்டியே அறிவிக்கப்படவில்லை. இது தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிடுவார் என கூறியும் இருந்தார். முதலமைச்சர் அலுவலகத்தில் இயங்கும் காலநிலை வேளாண்மை குழு ஜூன் மாத வானிலை தொடர்பாக முதல்வருக்கு அளிக்கும் ரிப்போர்ட்டை பொறுத்து பள்ளிகள் திறக்கும் தேதி இறுதி செய்யப்படும் என்கிறார்கள். அதே சமயம் தமிழக அரசின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தற்போது 1,17,00,000 பயனாளிகள் உள்ளனர். இந்த திட்டத்தில் மேலும் பலர் இணையவும் காத்திருக்கிறார்கள். புதிதாக இணைபவர்களுக்கான விண்ணப்ப பதிவு முகாம்கள் தமிழ்நாடு முழுவதும் ஜூன் 4ஆம் தேதி 9,000 இடங்களில் நடைபெற உள்ளதாக முதலமைச்சரான ஸ்டாலினும் அமைச்சர்களும் அறிவித்துள்ளனர். மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடங்கிய போது 2023ஆம் ஆண்டு ஜூலை, ஆகஸ்ட் விண்ணப்ப பதிவு முகாம்களும் நடைபெற்றன. இந்த முகாம்கள் நியாய விலை கடைகளிலும் சில இடங்களில் பள்ளி வளாகங்களிலும் நடைபெற்றன. இதனால் இந்த முறையும் மகளிர் உரிமை தொகை பயனாளர்கள் அதிகரிக்கும் வகையில் நடைபெறக்கூடிய இந்த முகாம்கள் சில இடங்களில் பள்ளிகளில் நடைபெற வாய்ப்புகளும் உள்ளன. எனவே பள்ளிகள் திறப்பு தள்ளி போவதை உணர்ந்துதான் தமிழக அரசு ஜூன் 4ஆம் தேதி முகாம்களை நடத்துகிறதா என்றும் சிலரும் கேள்வி எழுப்பியும் இருந்தனர். அதே சமயம் மே 3வது வாரத்துக்குள் தமிழக அரசு பள்ளிகள் திறப்பு குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டு வந்தது. இந்த நிலையில்தான் தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு +1 பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியானது. சென்னை நுங்கம்பாக்கம் பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகத்தில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தேர்வு முடிவுகளை வெளியிட்டார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சரான அன்பில் மகேஷ் திட்டமிட்டபடி ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் எனவும் அதில் எந்தவிதமான மாற்றம் இல்லை என்றும் கூறினார். இன்று வெளியான 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவில் 93.80% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதில் மாணவியர் 95.88%, மாணவர்கள் 91.74% தேர்ச்சியடைந்துள்ளனர். மாணவர்களை விட 4.14% மாணவியர் அதிக அளவில் தேர்ச்சி பெற்றும் உள்ளனர். இணையத்தில் மாணவர்கள் தங்களது பதிவெண் மற்றும் பிறந்த தேதி ஆகியவற்றை உள்ளீடு செய்து தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் பயின்ற பள்ளிகளிலும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ள வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. கூடுதலாக பள்ளியில் சமர்ப்பித்த உறுதிமொழி படிவத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள கைபேசி எண்ணிற்கும் தனி தேர்வர்களுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போது வழங்கிய கைபேசி எண்ணுக்கும் குறுஞ்செய்தி SMS வழியாக தேர்வு முடிவுகளும் அனுப்பப்பட்டு வருகின்றன.